ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டேன் ரொம்ப நாள் ஆகுதுங்க, நாள் இல்லைங்க வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷமாகவே நான் வீடியோ போடாமல் வீடியோஸ் மட்டும் நிறைய எடுத்து வச்சுட்டே இருந்தேன். இப்போ ஸ்பேஸும் இல்லை ஃபோனில், இதுதான் லாஸ்ட் காட்டும். எப்படியாவது அப்லோட் பண்ணி ஆகணும், டெலிட் பண்ணவும் மனசில்லை. கரெக்டாக பர்த்டேக்கு முந்தின நாளே எனக்கு எல்லா கிஃப்ட்டுமே ரிசீவ் ஆயிடுச்சு. நான் தான் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் இந்த பர்த்டேக்கு எனக்காக நிறைய சர்ப்ரைஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்லாம் வச்சிருந்தாரு. அந்த நினைவுகளுமே மிஸ் பண்ண விரும்பல. ஸோ அதனால இதை எப்படியாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எத்தனை பார்ட்ஸ் வருதோ அத்தனையும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஹேர் கட்ல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நாளாக ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்தது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து. ஸோ ஹேர் கட்காக புலம்பிட்டு இருந்தேன். ஸோ என் பர்த்டே அதுமா என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக கூட்டு போய் ஹேர் கட் பண்ணி கூட்டு வந்தாரு. ஹேர் கட்டெல்லாம் அவங்க நல்லா தான் பண்ணாங்க. நம்ம மூஞ்சிக்கு தாங்க அது செட் ஆகலங்கிறத விட ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. எனக்கு குழந்தைய பக்கத்தான் நமக்கு தோணும். இழுத்து வாரி ஒரு போனி டெயில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. எங்க அப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்காக பர்த்டே அதுமா கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாரு. இந்த ட்ரிப்புக்கு மூல காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம பின்னாடி ஒரு ஃபேமிலி தூங்கிட்டு வராங்க. அங்கதான் நமக்கு ஃபினான்ஷியலா எல்லாமே ரெடி பண்ணி ஸோ சேர்ந்து தான் நாங்க இந்த ட்ரிப்பை போயிட்டு வந்தோம். இப்போ டைம் 11:30 ஆகுது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த டீ கடையில் எனக்கு ஏதோ கேக் கட் பண்ணலான்ற ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன கேக் அப்படிங்கிறத அடுத்து வர வீடியோவில் பாருங்க. எங்கள் கூட வந்த ஃபேமிலி தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கேக் கட்டிங் காலையில் வச்சு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரூமை ரீச் பண்ணிட்டோம். இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. பார்ட் 2ல பார்க்கலாம்.